இன்றைக்கு நம்முடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்கும்போது பெரும்பாலும் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துகின்ற நிலை எல்லோரிடமும் இருக்கிறது. நம்முடைய வார்த்தையால் நான் சுத்தமானவன் என்று சொல்லாவிட்டாலும் கூட நம்முடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது நான் சுத்தமானவன் என்று பிரகடனப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பயானுக்கு போகிறோம். பயானுக்கு போகக்கூடிய இடங்களிலே பயான் ஏற்பாட்டாளர்களாக இருக்கலாம், அல்லது அந்த பிரதேசத்திலே நம்மை அறிமுகமானவர்களாக இருக்கலாம், அல்லது புதிதாக நம்மை சந்திக்கிறவர்கள் நாம் தான் பயானுக்கு செல்லுகிறோம் என்பதை அறிகிறவர்களாக இருக்கலாம். உடனே வந்து என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? எங்களுடைய ஊரிலே ஷேக் இப்படி எல்லாம் இருக்கிறது, இப்படி செய்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள், பெண்கள் இப்படி இருக்கிறார்கள், இளைஞர்கள் அப்படி நடக்கிறார்கள், இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பேச வேண்டும். அதே போன்று கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவோம். அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை பார்த்தால் அங்கு வந்து உட்கார்ந்து அவர் இப்படி செய்கிறார், இவர் அப்படி செய்கிறார், இதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று தீர்ப்பு தேடுகிற நிலையைத்தான் அங்கு பார்க்கிறோம். யாரும் வந்து ஷேக் என்னிடம் இப்படி ஒரு நிலை இருக்கிறது, என்னால் தஹஜ்ஜத் தொழுகையிலே ஈடுபட முடிவதில்லை, ஜமாத்தோடு தொழக்கூடிய நிலை என்னிடம் காணப்படுவதில்லை, நான் பொருளாதாரத்தில் ஹலால் ஹராம் மிக பேணுதலாக மேற்கொள்ளக்கூடிய நிலை என்னிடம் இல்லை, நான் என்னுடைய மனைவியுடைய விஷயத்தில் தவறாக நடக்கிறேன், என்னுடைய கணவனுடைய விஷயத்தில் நன்றி கெட்டவளாக நான் இருக்கிறேன், என்னுடைய பெற்றோரை என்னால் சரியான முறையில் கவனிக்க முடிவதில்லை, சுன்னாக்களை என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடிவதில்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான சுன்னாக்களை படிக்கிறேன், ஆனால் ஓரிரண்டு சுன்னாவைத்தான் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க முடிகிறது, எனக்கு நாளாந்தம் குர்ஆனை ஓத முடிவதில்லை, சுன்னத்தான தொழுகையிலே ஈடுபட என்னால் முடிவதில்லை, அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்க என்னால் முடிவதில்லை, எனவே எனக்கு ஏதாவது நசீஹத் சொல்லுங்கள், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், என்னுடைய ஈமான் அதிகரிக்கக்கூடிய முறையில் ஒரு உரையாற்றுங்கள் என்று கேட்கிறவர்களுடைய நிலை மிக அரிதாகவே இருக்கிறது. எல்லோரும் என்ன நினைக்கிறோம் என்றால், நான் முன்சஃபிலே தொழுகிற வளமையுடையவனாக இருந்தால் நான் தான் சுவர்க்கவாதி என்று நினைக்கிறேன். என்னிடத்திலே ஒரு சில சுண்ணாக்களை பேணக்கூடிய தன்மை வந்து விடுகிறது. நீண்ட தாடி வைப்பேன், கரண்டைக்கு மேலே என்னுடைய ஆடையை உயர்த்தி கொள்வேன், உடனடியாக நான் என்ன நினைக்கிறேன் என்றால் நான் தான் சுவர்க்கவாசி. சில பெண்கள் இருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ், தங்களை முழுக்க மூடி மறைத்துக் கொள்வார்கள். சில தரிசுகளுக்கு பள்ளிவாசல்களில் நடக்கிற வகுப்புகளுக்கு பயான் நிகழ்ச்சிகளுக்கு போய் வருவார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் நான் தான் சுவர்க்கவாசி. இன்னும் சிலர் தாவா பணிகளிலே ஈடுபடுவார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நான் தான் சுவர்க்கவாசி என்று நினைக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லோரையுமே அவர்கள் பார்க்கிற பார்வை இருக்கிறதே, அந்த பார்வை மிக பயங்கரமான பார்வையாக இருக்கிறது. அதை அவர்களுடைய பேச்சுகளின் மூலம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். யாருமே சுத்தமானவன் கிடையாது, யாருமே நல்லவன் கிடையாது, யாருமே சுன்னாவை பின்பற்றுகிறவன் கிடையாது, யாருமே ஹலால் ஹராம் பேணுகிறவன் கிடையாது, யாருமே தௌஹீதிலே ஸ்ட்ராங்காக இல்லை, தௌஹீத் வாதிகள் எல்லோரும் தடம் புரண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் பட்டியலிட்டுக் கொண்டிருப்பார்கள். தங்களுடைய நிலையை பற்றி அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் நான் தான் ஸ்ட்ராங்கான தௌஹீத்வாதி, நான் தான் ஸ்ட்ராங்கான சுன்னத்வாதி, நான் தான் ஸ்ட்ராங்காக ஹலால் ஹராம் பேணுபவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையிலே அவர்களுடைய நிலையை பார்த்தால் சீதனம் வாங்க மாட்டார்கள், ஆனால் வட்டியோடு தாராளமாக தொடர்பிருக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஹலால் ஹராம் விஷயத்திலே பேணுதலாக இருப்பார்கள். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை, வியாபாரத்தை பார்த்தால் இஸ்லாம் அங்கே பேணப்பட்டிருக்க மாட்டாது. அவர்கள் லஞ்சம் கொடுப்பார்கள், அவர்கள் லஞ்சம் வாங்குவார்கள், அவர்கள் வியாபாரம் செய்யும் போது பொய் சொல்லி வியாபாரம் செய்வார்கள், ஏமாற்றி வியாபாரம் செய்வார்கள், யாரிடமாவது கடனுக்கு வாங்கிவிட்டால் அந்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டார்கள், இப்படியெல்லாம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கும் போது நான் சீதனம் வாங்கவில்லை, நான் மனைவியுடைய வீட்டிலே இல்லை, எனவே நான் தான் பியூர் தௌஹீத்வாதி, ஒரிஜினல் தௌஹீத்வாதி, எந்த கலப்படமும் மற்ற கொள்கைவாதி நான் தான் என்று சொல்லுவார். போய் பார்த்தால்
ஓடக்கூடிய கார் லீசிங்கில் எடுத்திருப்பார். வீட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, தளபாடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல எடுக்கப்பட்டிருக்கும், அல்லது வேற ஏதாவது ஒரு வட்டி முறையில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கிரெடிட் கார்டு தாராளமா யூஸ் பண்ணிட்டே இருப்பார். வட்டிக்கு சைன் பண்ணி கிரெடிட் கார்டு எடுத்து கிரெடிட் கார்டை சிம்பிளா யூஸ் பண்ணி கொண்டிருப்பார். ஆனால் வைஃபோட வீட்டுல அவர் இருப்பதில்லை. எனவே அவர் தௌஹீத்வாதி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது இன்றைக்கு பரவலாக இருக்கிற ஒரு பெரிய நோயாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் குர்ஆன் சுன்னா பேசுகிற வட்டத்திலும் பார்க்கலாம், தப்லீக் வட்டத்திலும் பார்க்கலாம், ஜமாஅத்தே இஸ்லாமியினுடைய வட்டத்திலும் பார்க்கலாம், இஹ்வான்களுடைய வட்டத்திலும் பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நிறைய பேரை போய் பார்த்தால் அவர்கள் எல்லோருமே நாங்கள் சொர்க்கவாதி, மற்றவனெல்லாம் கேடுகட்டவன், மற்றவனெல்லாம் தரம் இல்லாதவன் என்று பேசக்கூடிய நிலையை என்று பார்க்கிறோம். இதனால் தான் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்துதல் என்கிற இந்த தலைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பாக மாறுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஒரு விஷயத்திற்கு உடன்பட்டிருக்கிறோம். என்ன விஷயம் என்றால், குர்ஆனுக்கு கட்டுப்பட வேண்டும், சுன்னாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது. அதிலும் இன்னும் ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்திருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள். அஃபதுமினூன பிபஅதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபஅத். வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நிராகரிக்க கூடாது. வஹீல சிலதை ஏற்றுக்கொள்வது சிலதை விட்டு விடுவது என்கிற போக்கும் வழிகட்ட போக்கு என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே குர்ஆன் ஹதீஸ் என்று வந்தால் பிறைக்கு மாத்திரம் குர்ஆன் ஹதீஸ் கிடையாது, அல்லது பெண் வீட்டு விருந்துக்கு மாத்திரம் குர்ஆன் ஹதீஸ் கிடையாது, அல்லது வேறு சில ஒரு சுன்னாக்களுக்கு மாத்திரம் குர்ஆன் ஹதீஸ் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் என்பது பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டம். ஒரு குர்ஆன் வசனத்தை ஓரிடத்தில் ஏற்று இன்னமொரு குர்ஆன் வசனத்தை இன்னமொரு இடத்தில் விடுவது என்பது யூதர்களுடைய நடைமுறை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அஃபதுமினூன பிபஅதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபஅத் ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. வேதத்தில் சிலதை ஈமான் கொண்டு சிலதை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? இப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு பிடித்ததையும் உங்களுடைய ஐடியாலஜி, உங்களுடைய திங்கிங் இதற்கு ஏற்றதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டு உங்களை பாதிக்கக்கூடிய உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை ஓரம் கட்டுகிற போக்கு உங்களிடம் இருக்கிறதா? ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்தில் உங்களுக்கு இழிவை தவிர வேறொன்றும் இல்லை. வயௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அதாப். மறுமையிலே கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். சும்மா பித்அத்தை குல்லு பித்அத்தின் தலாலா, பித்அத்தெல்லாம் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்கிற அந்த ஹதீஸை உள்வாங்கிவிட்டு பித்அத் என்றால் உயிரை கொடுப்பதற்காக அந்த இடத்தில் நிற்கிறோம். பித்அத்தை எதிர்க்க வேண்டும், பித்அத்தை செய்யக்கூடாது. இது தெளிவான விஷயம். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அந்த இடத்தில் கொடுக்கிற முக்கியத்துவம், குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார் என்ற அந்த ஹதீஸுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் சில நேரங்களில் சில குர்ஆன் வசனங்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. அந்த வகையில்